ஸோ இப்போ நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் குழம்பு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு லஞ்சுக்கு அதே மாதிரி ஏதோ சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நம்ம இது பண்ணலாம். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கடுகு வெந்தயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். வரமிளகாவும் போட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, ஒரு 2 குட்டி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் போல் பூண்டு, அது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக அப்போயே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா நல்லா வதங்கும். ஸோ அது நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடயே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு சால்ட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணாமல் இது கூடயே நம்ம போட்டு நல்லா வதக்கி அதோட அந்த பசை மாதிரி ஒரு இது இருக்குல்ல, கம் மாதிரி ஒரு இது, அது வந்து போகிற வரைக்குமே நம்ம பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மசாலாஸ் இல்லை தக்காளியெல்லாம் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த கம் மாதிரி இருக்கிறது அந்த பிசு தன்மைன்னு சொல்லுவோம்ல, அது போகாமல் நம்ம அதில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணோன்னா அது சரியாக வேகாது. குழம்புக்கே வந்து அந்த ஒரு கம் இது மாதிரி வரும். ஸோ அதனால் இது நம்ம நல்லா வந்து அந்த பசுத்தன்மை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம இந்த மாதிரி சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை எதுவுமே இல்லாமல் வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாமே தனித்தனியாக நமக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லினா தமிழில் தனியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தனியாத்தூளுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து சார்ட் பண்ணிக்கலாம். திருப்பி நான் போட்டது மிளகாத்தூள் தான், ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் வெண்டைக்காயோட அந்த பிசு தன்மையும் மசாலாவோட இது போனதுக்கப்புறம் மட்டுமே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மண்சட்டியில் செய்கிறங்காட்டி ரொம்ப நேரம் கிளறணுன்ட்டு இல்லை. அது வந்து நம்ம ஜஸ்ட்டு மூடி வச்சு எடுத்தாலே வெங்காயம் ஒரு அளவுக்கு நமக்கு சொட்டாய் கிடைக்கும். அப்புறம் அதில் வேணும்னா லைட்டாக தண்ணி விட்டு வேகிறதுக்காக ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேங்காய் அண்ட் ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நமக்கு தேவையான குழம்பு எவ்வளோ கட்டியில் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது லைட்டாக கொதி வரப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவு லைட்டாக அளவு வந்து புளி இது ஊற போட்டிருக்கேன், அதுவுமே கரைச்சி இதில் போட்டுக்கலாம். அண்ட் குழம்புக்கு தேவையான அளவு உப்புமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு நல்லா லைட்டாக கொதி வரப்போ ஃபுல்லாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் கம்மி இருக்கா வச்சுருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இந்த பதத்தில் இந்த மாதிரி நுரை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுன்னா மேலே கருவேப்பிலை இல்லை இது தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது கருவேப்பிலை இல்லை, ஸோ அதனால் நான் போடல. ஸோ இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.